வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிலிம்ஸ் 2025 அப்ளிகேஷன் சம்பந்தமாக கடந்த சில நாட்களா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய டவுட்ஸ் குவரிஸ் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில பேர் என்கிட்ட அட்வைஸ் சஜஷன்ஸும் கேட்டிருந்தாங்க. ஒரு முக்கியமான ஏரியா பற்றி நிறைய டவுட்ஸ் குவரிஸ்லாம் வந்துச்சு. இது எந்த ஏரியான்னு கேட்டிங்கன்னா சர்வீஸ் ப்ரிஃபரன்ஸ். இந்த ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லக்கூடிய எக்ஸாமினேஷனுடைய ஆக்சுவல் நேம் என்னன்னா கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். யூபிஎஸ்சிங்கிற கான்ஸ்டிடியூஷனல் பாடி ஒரு ரெக்ரூட்டிங் ஏஜென்சி ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் மூலமா நிறைய சிவில் சர்வீசஸ் போஸ்ட்டை ஃபில் பண்றாங்க. அதனால தான் இதோடைய பேர் வந்து கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், ஐஏஏஎஸ் இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ்க்கான ஆட்களை ஒரே எக்ஸாமினேஷன் மூலமா சூஸ் பண்றாங்க. இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஐஎஃப்எஸ் இந்த சர்வீஸ்க்கு தனியா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும். சரி, இந்த சர்வீசஸை நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணும்போது. இதுதான் இந்த சர்வீஸ் ப்ரிஃபரன்ஸ். நீங்க செலக்ட் ஆகுறீங்க அப்படின்ற பட்சத்தில் எந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேணும், அடுத்தடுத்து எந்த சர்வீஸை நீங்க எடுக்க போறீங்க, இதை நீங்க முன்கூட்டியே சொல்லிடணும். ஸோ இந்த சர்வீஸ் ப்ரிஃபரன்ஸை சூஸ் பண்றதுல நமக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கணும். இதுல நம்ம மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணக்கூடாது. சரி, இந்த சர்வீஸ் ப்ரிஃபரன்ஸை எப்படி சூஸ் பண்றது, இதை தான் நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. முதல்ல பொதுவா மக்கள் எந்த அடிப்படையில் சூஸ் பண்றாங்க, பொது புத்தி என்ன, இதை முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த ஜெனரல் ப்ரிஃபரன்ஸ் இதை தாண்டி உங்களுடைய இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு ஒரு சில சர்வீசஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கா நீங்க எப்படி முக்கியத்துவம் கொடுத்து அதை நீங்க முன்னாடியே ப்ரிஃபரன்ஸா கொடுத்துடலாம். இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு கேட்டகரியை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேட்டகரி டாப் 3 சர்வீசஸ் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ். இதுக்கான டிமாண்ட் ரொம்ப அதிகங்க. எதை வச்சு டிமாண்ட்னு பார்த்தீங்கன்னா பவர், அதிகாரம். அடுத்தது இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதுல நமக்கு இருக்கக்கூடிய ரெக்கக்னிஷன், இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், இன்சென்டிவ், இதெல்லாம் வச்சுதான் பொதுவா சூஸ் பண்ணுவாங்க. இது தப்பு இல்லை, இது ஹியூமன் நேச்சர் தான். சரி, பொது புத்தி. பொதுவா மக்கள் எந்த ஆர்டர்ல சூஸ் பண்ணுவாங்கன்னா முதல்ல ஐஏஎஸ், அப்புறம் ஐபிஎஸ், அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ். இதுதான் பொதுவா சூஸ் பண்றது. மேல் கேண்டிடேட்ஸ் இந்த ஆர்டரை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க மெஜாரிட்டி. ஐஏஎஸ் ஒரு ஆம்னிபஸ் சர்வீஸ், மல்டி ஃபங்க்ஷனல் சர்வீஸ். நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்ல நீங்க வேலை செய்யலாம், நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணலாம். கேபினட் செக்ரட்டரி லெவல் வரைக்கும் நீங்க போகலாம். பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ்ல நீங்க ஹெட்டா போய் வேலை செய்யலாம். அது இல்லாமல் ஒரு சில ஸ்பெஷல் டாஸ்க், ஸ்பெசிபிக் டாஸ்க்கும் உங்ககிட்ட கொடுப்பாங்க. அப்போ டைனமிக்கா ஒர்க் பண்ணணும், பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணணும் அப்படிலாம் நீங்க நினைக்கிறீங்கன்னா ஐஏஎஸ் நீங்க சூஸ் பண்ணலாம். இந்தியாவுடைய டாப் மோஸ்ட் சிவில் சர்வெண்ட் எந்த சர்வீஸ்ல இருந்து வருவாங்கன்னா ஐஏஎஸ்ல இருந்து தான் வருவாங்க. அப்ப சந்தேகமே இல்லை, ஐஏஎஸ் தான் டாப் சர்வீஸ். ஐபிஎஸ், ஐபிஎஸ் வந்து ஐஏஎஸ் மாதிரி கிடையாது, அது ஆம்னிபஸ் சர்வீஸ் கிடையாது. அது வந்து யூனிஃபங்க்ஷனல் சர்வீஸ், ஒரு பர்டிகுலர் டொமைன்ல ஒர்க் பண்றது. லா அண்ட் ஆர்டர், இன்வெஸ்டிகேஷன், இதெல்லாம் ஐபிஎஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம், அப்புறம் வந்து டெரரிசம், இதெல்லாம் அவங்க ஹேண்டில் பண்றது. ஆனாலும் இந்த சர்வீஸ்க்குள்ள நீங்க டீப்பா போகலாம். நீங்க ஃபியூச்சர்ல ஐபி, ரா, சிபிஐ இந்த மாதிரி ஏஜென்சிஸ்க்கு ஹெட்டா கூட போகலாம். அது இன்டர்நேஷனல் லெவல்ல நீங்க போய் ஒர்க் பண்ணலாம். இன்டர்போல்ல ஒர்க் பண்ணலாம். யுனைடெட் நேஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெசிபிக் டாஸ்க் இதுல நீங்க அசோசியேட் ஆகலாம். அப்போ எனக்கு போலீஸுங்க ரொம்ப பிடிச்சிருக்கு, இட் இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட், நான் பாதுகாப்பு இந்த பொறுப்புல நான் வேலை செய்ய விரும்புறேன்னு நீங்க அதை லவ் பண்ணி போனீங்கன்னா ஐபிஎஸ் சூஸ் பண்ணலாம். ஐஎஃப்எஸ் ஜெனரலா தேர்ட் தருவாங்க. காரணம் என்னன்னா ஐஎஃப்எஸ் சேர்ந்தீங்கன்னா இந்தியாவுக்கு வெளியே போய் வேலை செய்யணும். ஒரு காலத்தில் ஐஎஃப்எஸ்க்கு டிமாண்ட் அதிகமா இருந்தது. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஐஎஃப்எஸ் தான் கொடுப்பாங்க. நான் சொல்றது 1970s 1980s சொல்ல போனா அப்போ ரொம்ப வேகன்சிஸே இருக்காது. குறைவான வேகன்சிலே ஃபர்ஸ்ட் ஐஎஃப்எஸ் கொடுப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இந்தியா விட்டு வெளியே போக விரும்புறது இல்லை. ரெண்டாவது இந்த ஐஎஃப்எஸ் சர்வீஸ் பத்தி நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை. ஓகேங்களா? ஸோ பொதுவாக மக்கள் ப்ரிஃபர் பண்றதை நான் சொல்லிட்டேன். லேடிஸ் பொறுத்த வரைக்கும் அந்த டாப் 3 சர்வீஸை எப்படி ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா பொது புத்தி வச்சு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஐஏஎஸ் சூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் ஜெனரலா ஐபிஎஸ் சூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ஐஆர்எஸ் இதை நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க, இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ். அது இல்லாம ஐஎஃப்எஸ் சூஸ் பண்ணுவாங்க. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஐஆர்எஸ் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றவங்க தான் அதிகம். ஐஆர்எஸ்க்கு அப்புறம் ஐஎஃப்எஸ், அதுக்கப்புறம் ஐபிஎஸ். ஃபீமேல்ஸ் ஜெனரலா எப்படி போவாங்கன்னா ஐஏஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ். ஒரு சில பேர் ஐபிஎஸ் ரொம்ப கீழே தள்ளிடுவாங்க. ஆனா இன்னைக்கு தேதியில நிறைய கேர்ள்ஸ் வந்து ஐபிஎஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸாவே எடுக்கிறாங்க. ஒரு சில பேர் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாவே எடுக்கிறாங்க. இதை நான் பர்சனலா ரொம்ப பாராட்டுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்கள், பெண்கள், அது இல்லாம 3ஆம் பாலர், நீங்க யாரா வேணா இருக்கலாம்.
உங்களுடைய மனசு எங்க இருக்கோ, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதன்படி போங்க. தைரியமா நீங்க சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ பொது புத்தியை நான் சொல்லிட்டேன். இதை தாண்டி என்னுடைய பர்சனல் அட்வைஸ் என்னன்னா, நீங்க அந்த பொது புத்தியை தாண்டி உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, உங்க மனசு என்ன சொல்லுது, உங்களுடைய விருப்பம் எங்க இருக்கு, இதன்படியே நீங்க போலாம். அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில ஐபிஎஸ்ல ஆசை இருக்கா, ஐபிஎஸ்ஸே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஐஎஃப்எஸ்ல ஆசை இருக்கா, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஐஎஃப்எஸ் கொடுங்க. நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் டீச்சர் தான். நிறைய பேருக்கு ஐஎஃப்எஸ் பத்தி நீங்க நாலேஜே இல்லை. ஐஎஃப்எஸ் பின்னாடி கொடுக்குறாங்க. கேட்டா இந்தியாவில் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இந்தியாங்கிறது வெறும் பிசிக்கல் பவுண்டரி மட்டும் கிடையாது, அது வெறும் லேண்ட் மட்டும் கிடையாது. இந்தியாங்கிறது ஒரு ஃபீலிங். நம்ம எல்லாருக்குள்ளே இந்தியா இருக்கு. ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலை செஞ்சாலும் இந்தியாவுக்கு தான் வேலை செய்யறாங்க, இந்தியர்களுக்கு வேலை செய்யறாங்க. 1.5 crore பீப்புள் வந்து இந்தியாவுக்கு வெளியே இருக்காங்க, என்ஆர்ஐஸ் இருக்காங்க. அவங்கள பாதுகாக்கிறது யாரு? ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் தான். அது இல்லாமல் டிப்ளமாசி ஈடுபடுவாங்க, ட்ரேட் டீல் சைன் பண்றது, செக்யூரிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றது, பல்வேறு நாடுகள் மத்தியில் இருக்க பிரச்சனையை தீக்கிறது, இதெல்லாம் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் தான். ஓகேங்களா? அப்போ உங்க மனசு என்ன சொல்லுதோ அதன்படி போங்க. ரைட்டா? சரி, ஃபர்ஸ்ட் கேட்டகரியை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். செகண்ட் கேட்டகரி, இந்த செகண்ட் கேட்டகரியில இந்த ஃபர்ஸ்ட் 3 சர்வீசஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய சர்வீசஸ் வரும். இதுல பொது புத்தி என்னன்றது சொல்லிடுறேன். ஜெனரலா மக்கள் ப்ரிஃபர் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேட்டகரியில ஃபர்ஸ்ட் ஐஆர்எஸ், இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா 2 சர்வீஸ் இருக்கு. ஒன்னு டைரக்ட் டாக்ஸ், ஐடி இன்கம் டாக்ஸ், இன்னொன்னு இன்டைரக்ட் டாக்ஸ், கஸ்டம்ஸ் அண்ட் எக்ஸைஸ். முதல்ல ஐடி போவாங்க, அதுக்கப்புறம் கஸ்டம்ஸ் அண்ட் எக்ஸைஸ் வருவாங்க. அடுத்த சர்வீஸ் பாத்தீங்கன்னா ஐஏஎஸ், ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் சர்வீஸ். இதுக்கும் பாத்தீங்கன்னா டிமாண்ட் அதிகம். சிஏஜி, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், இவங்க பாத்தீங்கன்னா ஆடிட் அண்ட் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். இதுக்கப்புறம் எந்த சர்வீஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா ரயில்வே சர்வீஸை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ரயில்வே சர்வீஸ்க்குள்ளேயே முதல்ல டிராஃபிக் சர்வீஸ், அதுக்கப்புறம் அக்கவுண்ட் சர்வீஸ். இதை தான் ஜெனரலாக நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஐஆர்டிஎஸ் சர்வீஸ் வந்து டெக்னிக்கல் சர்வீஸ், ட்ரெயின்ஸ் பற்றி படிப்பீங்க, நிறைய லேர்ன் பண்ணலாம், இதை ரிசர்ச் பண்ணலாம், வெளிநாடுகளுக்கு போய் லேர்ன் பண்ணிட்டு வர வாய்ப்பு கிடைக்கும், ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம். ரயில்வேஸ் அக்கவுண்ட் சர்வீஸும் மச் ப்ரிஃபர்ட் சர்வீஸ். ரயில்வேஸ்ல இன்னொரு சர்வீஸ் இருக்கு, ரயில்வே பர்சனல் சர்வீஸ். அதை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்போ ரயில்வே பொறுத்த வரைக்கும் முதல்ல டிராஃபிக், அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ். இந்த 2 ரயில்வே சர்வீஸ்க்கு அப்புறம் மெயினாக ப்ரிஃபர் பண்ணுறது டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ், டிஃபென்ஸ் எஸ்டேட் சர்வீஸ். அதுக்கப்புறம் தான் இந்த ரயில்வே பர்சனல் சர்வீஸ் வரும். இதுக்கு அப்புறம் ஜெனரலாக என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா இந்தியன் ஆர்டினன்ஸ் சர்வீஸ், போஸ்டல் சர்வீஸ், இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், ட்ரேடு சர்வீஸ். ஸோ இதுதான் ஜெனரலாக எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுறது. டானிக்ஸ், டானிப்ஸ், பாண்டிக்ஸ், பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ், பாண்டிச்சேரி போலீஸ் சர்வீஸ், டெல்லி, டாமன் அண்ட் டியூ, லக்ஷ்வதீப், அந்தமான் நிக்கோபார் போலீஸ் சர்வீஸ், சிவில் சர்வீஸ். இதை ஜெனரலாக கடைசியில தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இந்த சர்வீசஸை எடுக்கிறதுனால உங்களால் அட்டானமஸாக ஒர்க் பண்ண முடியும். நிறைய நேரங்களில் உங்களுக்குன்னு அந்த சுதந்திரம் கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் டெல்லியில் போய் ஒர்க் பண்ணலாம். ஸோ இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் இந்த சர்வீசஸை நீங்கள் முன்னாடி தரலாம். டானிக்ஸ், டானிப்ஸ், பாண்டிக்ஸ், பாண்டிப்ஸ். இது இல்லாமல் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்னு ஒரு சர்வீஸ் இருக்கு, குரூப் ஏ சர்வீஸ். ஒருவேளை ஐபிஎஸ் கிடைக்கல அப்படின்னா இந்த சர்வீஸ்க்கு போகக்கூடிய நபர்கள் இருக்காங்க. யூனிஃபார்ம் சர்வீஸ் உங்களுக்கு பிடிக்கும், போலீஸ் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒருவேளை ரேங்க் பின்னாடி வருது, ஐபிஎஸ் கிடைக்கலன்ற பட்சத்தில் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸை அவங்க எடுக்கலாம். ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் உங்களுக்கு இஷ்டம் இருந்ததுன்னா நீங்க ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸை முன்கூட்டியே எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, இந்த பொது புத்தியை தாண்டி, ஜெனரல் ப்ரிஃபரன்ஸை தாண்டி நீங்க இதெல்லாம் இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்சஸ்ல நீங்க சூஸ் பண்ணலாம். டானிக்ஸ், பாண்டிக்ஸ், ரயில்வே ப்ரொடக்ஷன் சர்வீஸ் இதெல்லாம். இது இல்லாம இன்ஃபர்மேஷன் சர்வீஸ்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. இதையும் சில பேர் வந்து பின்னாடி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ரயில்வே சர்வீஸ், போஸ்டல் சர்வீஸ்க்கு அப்புறம் தான் இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்க கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் இதுல உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்க இந்த இன்ஃபர்மேஷன் சர்வீசஸையும் நீங்க முன்னாடியே ப்ரிஃபர் பண்ணலாம். இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான சர்வீஸ். கவர்மெண்ட்டுடைய பாலிசி ஸ்கீம்ஸை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, வேர்ல்ட் லெவலில் கொண்டு போய் சேர்க்கறது, இந்தியன் டயஸ்போராவோட கனெக்ட்ல இருக்கிறது, இதுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் இன்னைக்கு ஒரு முக்கியமான சர்வீஸ். ஸோ இதுதாங்க இந்த ப்ரிஃபரன்ஸ். கரெக்டாக சூஸ் பண்ணுங்க, பொறுமையாக சூஸ் பண்ணுங்க. எந்த காரணம் கொண்டும் மற்றவங்க சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, செலக்ட் ஆனவர் சொன்னாரு அப்படின்ற அடிப்படையில் சூஸ் பண்ணாதீங்க. மற்றவங்களுக்கு என்ன செட் ஆகுதோ உங்களுக்கு செட் ஆகாது. மற்றவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேற. அதனால நீங்களே கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு, சர்வீசஸோடைய நேச்சரை புரிஞ்சுக்கிட்டு, உங்க மனசு என்ன சொல்லுதோ, உங்க இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுதோ அதன்படி போங்க.
சர்வீஸ் ப்ரிஃபரன்ஸ்க்கும் ஜெண்டருக்கும் பெருசா ரிலேஷன்ஷிப் இல்லைங்க. இன்னைக்கு லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய போஸ்ட்ல ஒர்க் பண்றாங்க, போலீஸ் ஃபோர்ஸ்ல இருக்காங்க, யூஎன் பீஸ் கீப்பிங் மிஷன்லலாம் நிறைய லேடிஸ் இருக்காங்க. இன்னைக்கு காலம் மாறி போச்சு. அதனால நான் பெண்ணா இருக்கேன், எனக்கு ஐபிஎஸ் வேணாம், எனக்கு ஐஎஃப்எஸ் வேணாம், இந்தியாவுக்குள்ளே இருக்கேன், ரெவன்யூ சர்வீஸ்ல சேர்ந்துடும் அப்படின்லாம் உங்களை நீங்களே கன்ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம், ரெஸ்ட்ரெயின் பண்ண வேணாம். உங்களுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கு. யாரை கம்பேர் பண்ணுவதும் நீங்க இன்ஃபீரியர் கிடையாது. உங்களுடைய பெர்சனாலிட்டியை நீங்க மதிங்க. உங்களுடைய லட்சியம் முக்கியம். உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அதன்படி போங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். நன்றி.